ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வாத்துக்கறி சமைக்கிறேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 200 எங்களோட தொடர்ந்துள்ள வீடியோஸ் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போது சிறிய ஒரு கிராம்பு ஒரு பட்டை போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் வெந்துடுச்சு. நான் 1 கிலோ நான் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் கலக்கி விட்டுலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். எல்லாம் அந்த இஞ்சி பூண்டு இந்த பச்சை வாசனை போன வரை நல்லா வதக்கி விடுங்க. அதோட கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். ஏன்னா அது வாத்துனால ஒரு வாடை அடிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் போடும்போது அந்த வாடை அவங்களுக்கு தெரியாது. நல்லா இந்த சிக்கன் மட்டன் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வாத்து போட்டுடலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லா கறி மசாலா, மிளகு பொடி, மல்லிப்பொடி எல்லாமே இதுலேயே மிஸ் ஆகிருக்கு. குருமிளகு இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்குது. வீட்டிலே அரைச்சது. இப்போ இதுவும் மிஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு அது மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ குருமிளகு பொடி சேர்த்த போகிறேன். அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நான் காரம் கம்மியாக போட்டு குருமிளகு அதிகமாக போட்டுருக்கேன். ஏன்னா அதுதான் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி விடணும். இது பார்த்திங்களா எவ்வளோ கிரேவி மாதிரி இருக்குது. சாப்பிடும்போது நல்லா இப்போவே நல்லா மணக்கு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ஹாட் வாட்ரு நல்லா முத்துன வாத்துங்க. அதுக்கு தான் நான் தண்ணி நிறையா ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது பூண்டு இது போடும்போது அந்த வாத்தோட ஒரு ஸ்மெல் அது இல்லாமக்கும். நல்லா கொதிக்கும்போது இந்த மாதிரி இடித்து போட்டுக்குங்க. இப்போ நல்லா அடைச்சி வச்சுட்டா சீக்கிரமாக ஆயிரும். இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு என்ன அடி பிடிச்சிரும் பார்த்தீங்களா? அதனால் அடிக்கடி எடுத்து இப்போ 3/4 பாகம் மட்டும் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சிம்மிலேயே வேக விடலாம். அப்போ தான் அந்த மசாலா அதெல்லாம் நல்லா அந்த கறியில் பிடிச்சி டேஸ்ட்டாக வரும். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெய் எல்லாம் கசஞ்சு எவ்வளோதாங்க இறக்கிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகிடுச்சு. இது மல்லி எல்லாம் கொஞ்சம் தூவிட்டுலாம். இப்போ சுவையான வாத்துக்கறி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.